செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்த 26 வயது இளைஞரை 30,000 ரூபாய் பணத்திற்காக 10 பேர் கொண்ட போதை கும்பல் பல மணி நேரம் அடித்தே கொலை செய்திருப்பது தமிழ்நாட்டில் ஆட்சி என்ற ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கடன் வாங்கிய 30,000 ரூபாயை திரும்ப கொடுத்த பின்னரும் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கட்டாய கடன் வசூல் மற்றும் கந்து வட்டி வசூலுக்கு எதிராக கடுமையான சட்டம் கொண்டு வருவதாக வீரவசனம் பேசி சட்டமன்றத்தில் கடந்த ஏப்ரலில் உதயநிதி அறிவித்த சட்ட திருத்தம் ஏட்டளவிலேயே தூசி படிந்து கிடப்பதால் 1 வயது குழந்தை தன் தந்தையை இழந்துள்ளது. இளம்பெண் கணவனை இழந்துள்ளார். திமுக அரசு அமைக்கும் குழுக்களும் கொண்டுவரும் சட்ட திருத்தமும் வெற்று கண் துடைப்பு நாடகம் என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. கந்துவட்டி மற்றும் நிதி நிறுவன கடன் வசூல் கொடுமைகளால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் நிலையிலும் ஸ்டாலினும் அவரது மகனும் வெற்று விளம்பரங்களில் திளைத்து வருவது இந்த அரசு மக்கள் நலனில் எவ்வளவு அலட்சியம் காட்டுகிறது என்பதையே காட்டுவதாக மக்கள் சாடுகின்றனர். அதிமுக ஆட்சியில் மதுவால் இளம் விதவைகள் அதிகரித்து விட்டதாக பேசிய கனிமொழி அவர்களே, உங்கள் அண்ணன் மற்றும் அவரது மகனின் அலட்சியம், நிர்வாக திறமையின்மையால் 1 வயது குழந்தையுடன் நிற்கும் அந்த அபலை பெண்ணிற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? வெற்று வசனங்களும் எழுத்துக்களும் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்காது என்பதை உணர்ந்து இனியேனும் சட்டத்தின்படி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கி குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்துகின்றனர்.